நமஸ்தே, வணக்கம். மனதில் ஹிந்தி சேனலில் உங்களை வரவேற்கின்றோம். இன்று நாம் தக்ஷிண பாரத இந்தி பிரச்சார சபா மத்தியமா பாட்டிய புஸ்தக் என்ற நூலின் பாக் 4 பகுதி 4 கஹானி கதை படிக்கப் போகின்றோம். இரண்டாவது கதை பகீரத் கி தபஸ்யா, பகீரதனின் தபம். தபஸ்யா என்ற சொல் பெண்பால் சொல், எனவே கி தபஸ்யா என்று வந்துள்ளது. பிருஷ்ட சங்கியா 68, பக்கம் எண் 68. இந்த கதையில் பகீரதன் என்ற ஒரு பேரரசர் பூமிக்கு கங்கையை எப்படி கொண்டு வந்தார், எப்படியெல்லாம் தவம் செய்தார், எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு வந்தார் கங்கை நதியை பூமிக்கு என்பதை விவரமாக பார்க்க போகின்றோம். கதையை பார்க்கலாமா? பகவான் ஸ்ரீ ராமச்சந்திர இக்ஷ்வாகு குலுமே पैदा हुए. பகவான் ராமர் இக்ஷ்வாகு என்ற குலத்தில் பிறந்தார். पैदा हुए என்றால் பிறந்தார். வே சூரிய வம்சி ராஜா தே, அவர் சூரிய வம்சத்தைச் சேர்ந்த அரசராக இருந்தார். வே என்றால் அவர், சூரிய வம்சி என்றால் சூரிய வம்சத்தைச் சேர்ந்தவர். श्री राम से भी पहले इस वंश में भगीरथ नामक एक राजा हुए. இந்த ராமருக்கு முன்னால் அவரது குலத்தில், அவரது வம்சத்தில் பகீரத் என்ற ஒரு அரசர் இருந்தார். அரசர் பிறந்தார், இருந்தார் என்பது பொருள். जिनका शासन सारे संसार में फैला हुआ था, அவரது ஆட்சி உலகம் முழுவதும் பரவி இருந்தது. சாரே சன்சார்மே என்றால் உலகம் முழுவதும், ஃபைலா ஹுவா தா என்றால் பரவி இருந்தது. வே சத்யஷீல தர்மனிஷ்ட और बड़े பிரதாபி ராஜா தே. வே சத்யஷீல, சத்தியத்தை தன் ஒழுக்கமாக கொண்டவர். தர்மனிஷ்ட, தர்ம சாஸ்திரங்களில் கூறியபடி நடப்பவர். தர்மனிஷ்ட என்றால் தர்மப்படி நடப்பவர். और बड़े பிரதாபி, பிரதாபி என்றால் மிகவும் புகழ் வாய்ந்தவர், புகழ் வாய்ந்த அரசராக இருந்து வந்தார். உண்மை அபார தைரிய और साहस था, அவரிடம் எல்லையற்ற தைரியமும் துணிச்சலும் இருந்தது. சாகஸ் என்றால் துணிச்சல், தைரியம் என்றால் தைரியம். இந்த இரண்டு குணங்களும் அவரிடம் எல்லையற்று இருந்தது. அபார என்றால் எல்லை இல்லாமல் இருந்தது. ராஜா பகீரத் கே பூர்வஜோ மே சகர் நாமக் ஏக் ராஜா தே. அரசன் பகீரதனின் முன்னோர்களில் ஒருவர் சகர் என்பதாகும். சகர் என்பது அவரது பெயர். பூர்வஜ் என்றால் முன்னோர். அவரது முன்னோர்களில் ஒருவரின் பெயர் சகர். அவர் ஒரு அரசராக இருந்து வந்தார். உன்கே கை புத்திர தே, அந்த சகர் என்பவருக்கு பல மகன்கள் இருந்தார்கள். கை புத்திர, பல மகன்கள். புத்திர என்ற சொல் ஒருமை மற்றும் பன்மை இரண்டையுமே குறிக்கும். புத்திர என்றால் மகன், மகன்கள் என்ற இரண்டையுமே குறிக்கும். இங்கு கை என்று வந்திருப்பதனால் மகன்கள் என்று நாம் பொருள் கொள்கின்றோம். கை புத்திரத்தே, பல மகன்கள் இருந்தனர். கபில் முனி கே ஷாப் சே வே சப் ராஜகுமார் ஜல்கர் பஸ்ம ஹோ கயே தே. கபில் என்று ஒரு முனிவர் இருந்தார். அவர் ஒரு நாள் சாபம் கொடுத்து விட்டார். கோபத்தில் சாபம் கொடுத்து விட்டார். ஷாப் என்றால் சாபம். அந்த சாபத்தின் காரணமாக சப் ராஜகுமார், எல்லா அரசகுமாரர்களும் ஜல்கர், எரிந்து, பஸ்ம ஹோகேத்தே, சாம்பலாகி விட்டனர். பஸ்ம என்றால் சாம்பல், சாம்பலாகி விட்டனர். இந்த சகர புத்திரர்கள், சகர் என்ற அரசனின் புத்திரர்கள் சாம்பலாகி விட்டனர். एक बार धर्मराज की इच्छा हुई कि ராஜா பகீரத் சே மில்னா சாகியே. ஒரு முறை தர்மராஜ், தர்மராஜ் என்றால் யம தர்மராஜன் என்று கூறுகின்றோம் அல்லவா, அவருக்கு ஒரு ஆசை ஏற்பட்டது. இச்சா ஹுயி என்றால் ஆசை ஏற்பட்டது. என்ன ஆசை? சென்று பகீரதனை பார்த்துவிட்டு வரலாம் என்று அவருக்கு ஆசை ஏற்பட்டது. மில்னா சாகியே, சந்திக்க வேண்டும் என்ற ஆசை அவருக்கு ஏற்பட்டது. தர்மராஜ் பகீரத் கே யஹா பதாரே और उनका आतिथ्य स्वीकार किया. எனவே இந்த தர்மராஜர் பகீரதனின் இடத்திற்கு வந்தார். அவரது விருந்தோம்பலை ஏற்றுக்கொண்டார். பகீரத் கே யஹா பதாரே என்றால் பகீரதனின் இடத்திற்கு வந்தார். ஆதித்ய, ஆதித்ய என்றால் விருந்தோம்பல்.
ஸ்வீகார் கியா என்றால் ஏற்றுக்கொண்டார். அவர் அளித்த விருந்தை அவர் ஏற்றுக்கொண்டார். भगीरथ के आतिथ्य से प्रसन्न होकर धर्मराज बोले. அவரது விருந்தோம்பலின் காரணமாக, ஆதித்ய என்றால் விருந்தோம்பல் என்று பார்த்தோம், அதில் தர்மராஜ் மிகவும் சந்தோஷப்பட்டார். பிரசன்ன ஹுயே, பிரசன்ன ஹுயே என்றால் சந்தோஷப்பட்டார். பிரசன்ன ஹோக்கர் என்றால் சந்தோஷப்பட்டு தர்மராஜ் போலே அவர் கூறினார், தர்மராஜர் கூறினார், आपकी धर्मनिष्ठा और सुशासन से सारा संसार खुश हैं. உங்களது தர்ம நடவடிக்கைகளின் காரணமாக, நீங்கள் தர்மப்படி நடக்கின்றீர்கள் அல்லவா, அதன் காரணமாகவும் உங்களது நல்லாட்சியின் காரணமாகவும், சுஷாசன் என்றால் நல்லாட்சி, நல்லாட்சியின் காரணமாகவும் உலகம் முழுவதும் சந்தோஷமாக இருக்கின்றது. சாரா சன்சார் என்றால் உலகம் முழுவதும் சந்தோஷமாக இருக்கின்றது என்று அவர் கூறினார். கேவல் ஏக் பாத் கி கமி ரஹ கயி ஹை. ஒரே ஒரு குறை இருக்கின்றது. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கின்றார்கள், ஆனால் ஒரே ஒரு குறை இருக்கின்றது. கேவல் ஏக் பாத் கி கமி ரஹ கயி ஹை. ஒரே ஒரு விஷயம், அதில் குறைபாடு ஏற்பட்டு விட்டது, அந்த குறை இருக்கின்றது. ரஹகயி என்றால் இருக்கின்றது, கமி என்றால் குறை. ஆப்கே பூர்வஜ் சகர் புத்திர பஸ்ம கே ரூப் மே படே ஹை. உங்களது முன்னோர் சகர் புத்திர, சகர் என்ற அரசன் இருந்தார் என்று பார்த்தோம் அல்லவா, அவரது மகன்கள் இருந்தார்கள் என்று பார்த்தோம். அந்த மகன்கள் பஸ்மகே ரூப்மே படைக, இன்னும் சாம்பலாகத்தான் கிடக்கின்றார்கள், சாம்பல் உருவில் இன்னும் கிடக்கின்றார்கள். உன்கா உத்தார் கர்னா ஆப்கா கர்த்தவ்ய ஹை. அவர்களை காப்பாற்றுவது உங்கள் கடமையாகும். உத்தார் கர்னா என்றால் காப்பாற்றுதல், அவர்களை முக்தி அடைய செய்தல். சாம்பல் உருவிலேயே இருக்கின்றார்களே, அவர்களை காப்பாற்றி முக்தி அடைய செய்ய வேண்டும், அது உங்களது கடமையாகும் என்று தர்மராஜன் கூறினார். इसके लिए आप तपस्या करके गंगा जी को पृथ्वी पर लाएं. இதற்காக நீங்கள் தபம் செய்து கங்கை நதியை பூமியில் கொண்டு வருவீர்களாக. इसके लिए இதற்காக, आप तपस्या करके நீங்கள் தபம் செய்ய வேண்டும். தபம் செய்து கங்காஜி கோ கங்கையை பிருத்வி பர் லாயே, லாயே என்றால் கொண்டு வருவீர்களாக என்று கூறினார். इससे आपके पूर्वज भी शाप से मुक्त होकर मोक्ष पाएंगे और संसार का भी कल्याण होगा. இதன் காரணமாக உங்களது முன்னோர்களுக்கும் முக்தி கிடைக்கும், தவிர இந்த உலகத்திற்கும் நன்மை நடக்கும். கங்கை வந்தால் நல்லது தானே. எனவே தர்மராஜன் இப்படி கூறினார். இசுசே இதன் காரணமாக, இதன் மூலமாக, ஆப்கே பூர்வஜ் பி உங்களது முன்னோர்களும், ஷாப் சே முக்த ஹோக்கர் சாபத்திலிருந்து முக்தி அடைந்து, மோக்ஷ பாயங்கே அவர்கள் மோக்ஷத்தை அடைவார்கள், சன்சார்கா கல்யாண் பி ஹோகா உலகத்திற்கு நன்மையும் ஏற்படும் என்று அவர் கூறினார். தர்மராஜ் ஏ உபதேஷ் தேக்கர் சலே கயே. தர்மராஜர் இப்படி உபதேசம் கொடுத்துவிட்டு சென்று விட்டார். चले गए என்றால் சென்று விட்டார். उपदेश என்றால் உபதேசம், एडवाइस. राजा भगीरथ ने उनकी बातों पर विचार किया और निश्चय किया कि अवश्य गंगा को पृथ्वी पर लाना चाहिए. ராஜா பகீரதன் இதை பற்றி யோசித்து கொண்டே இருந்தார். உன்கி பாத்தோं पर विचार किया, विचार किया என்றால் அதை பற்றி சிந்தனை செய்தல், சிந்தனை செய்து நிச்சய கியா, நிச்சய கியா என்றால் முடிவெடுத்தார், தீர்மானித்தார். कि अवश्य गंगा को पृथ्वी पर लाना चाहिए. கங்கையை கட்டாயமாக பூமியில் கொண்டு வர வேண்டும். லானா சாஹியே கொண்டு வர வேண்டும் என்று அவர் முடிவெடுத்தார். उन्होंने अपने गुरु भृगु मुनि से सलाह ली. அவர் தனது குருவான பிருகு முனிவரிடம் சலாஹ் என்றால் அட்வைஸ், அவரது அறிவுரையை கேட்டார். சலாஹ் என்ற சொல் ஒரு பெண்பால் சொல். இங்கு நே பயன்படுத்தப்பட்டுள்ளது. எனவே நே பயன்படுத்தப்படும் பொழுது வினைச்சொல்லாகப்பட்டது. அந்த ஆப்ஜெக்டுக்கு ஏற்ப மாறும், செய்யப்படும் பொருளுக்கு ஏற்ப மாறும் என்பது நமக்கு தெரியும். எனவே இங்கு சலாஹ் என்பது பெண்பால் சொல். எனவே சலாஹ் லீ என்று வந்துள்ளது. அவர் தனது குரு பிருகு முனிவரின் அறிவுரையை எடுத்துக்கொண்டார், கேட்டுக்கொண்டார். उनके अनुसार हिमालय पर्वत पर तपस्या करने के लिए चले गए. அதன்படி, உன்கே அனுசார் என்றால் அதன்படி, அதன்படி அவரது அறிவுரைப்படி
அவர் ஹிமாலய பர்வத்திற்கு சென்று அங்கு தபம் செய்ய துவங்கிவிட்டார். உன்கே அனுசார் என்றால் அதன்படி ஹிமாலய பர்வத் பர் இமயமலையின் மேல் தபஸ்யா கர்ணைக்கிலேயே தபம் செய்வதற்காக சலேகையே சென்று விட்டார். हिमालय पर पहुंचकर भगीरथ ने अपनी कठिन तपस्या शुरू कर दी. இமயமலைக்கு சென்று என்ன செய்தார்? தனது கடினமான தபத்தை துவங்கிவிட்டார். கঠিன் தபஸ்யா என்றால் மிகவும் கடினமான ஒரு தபம். அதை ஷுரூ கர்தி என்றால் துவங்கிவிட்டார். இங்கும் நே பயன்பாடு வந்திருக்கின்றது பாருங்கள். தபஸ்யா என்ற சொல் பெண்பால் சொல், எனவே கர்தி என்று வந்துள்ளது. வே ஸ்ரீ நாராயண் கா தியான் கர்னே லகே. அவர் நாராயணன், இறைவனான நாராயணனை நினைத்து தபம் செய்ய துவங்கினார். தியான் கர்னே லகே என்றால் அவரையே மனதில் கொண்டு தபம் செய்தல். கை வருஷம் தக் பகீரத்னே தப் கியா. பல வருடங்கள் வரை அவர் தபம் செய்தார். கை வருஷம் தக் என்றால் பல வருடங்கள் அவர் தபம் செய்தார். உன்கி தபஸ்யா இத்தனி தீவிர थी कि उसे देखकर இந்திர ஆதி தேவதா பி காம்ப் உட்டே. அவரது கடினமான அந்த தபத்தை கண்டு தேவர்களெல்லாம் பயந்து விட்டார்கள். இந்திரனும் நடுங்க துவங்கி விட்டார். உன்கி தபஸ்யா இத்தினி தீவிரத்தி, இவ்வளவு தீவிரமாக இருந்தது. மிகவும் தீவிரமாக தபம் செய்தார். அதை கண்டு உசே தேக்கர், அதை கண்டு இந்திர ஆதிபி, இந்திரன் தேவர்களின் தலைவன் அல்லவா, இந்திரன் கூட காம்பூட்டே நடுங்க துவங்கி விட்டார். वे सब भगवान विष्णु से प्रार्थना करने लगे कि भगीरथ की तपस्या पर ध्यान दिया जाए. அவர்கள் அனைவரும் விஷ்ணுவிடம் சென்றார்கள். நாராயணனின் மறுபெயர் விஷ்ணு. விஷ்ணுவிடம் சென்று பிரார்த்தனை செய்து கொண்டார்கள், வேண்டி கேட்டுக்கொண்டார்கள். பகீரதன் தபம் செய்து கொண்டிருக்கின்றார், உடனே அவரை கவனியுங்கள். மிகவும் கடோரமாக தபம் செய்கின்றார், அவரை உடனே கவனியுங்கள், அவரை பாருங்கள், அவருக்கு வேண்டியதை கேளுங்கள் என்று அவரிடம் வேண்டி கேட்டுக்கொண்டார்கள். விஷ்ணுசே பிரார்த்தனா கர்னே லகே, பிரார்த்திக்க துவங்கினார்கள், வேண்ட துவங்கினார்கள். கி பகீரத் கி தபஸ்யா பர் தியான் தியா ஜாயே. பகீரதனின் தபத்தை சற்று கவனியுங்கள், அவர் மேல் கவனம் செலுத்துங்கள் என்று கூறினார்கள். தேவதாவோं की प्रार्थना सुनकर भगवान विष्णु भगीरथ के सामने प्रकट हुए और बोले. இந்த தேவர்கள் எல்லாம் பிரார்த்தனை செய்து கொண்டதை முன்னிட்டு நாராயணன் என்ன செய்தார்? பகவான் விஷ்ணு என்ன செய்தார்? பகீரதனின் எதிரில் போய் நின்றார். நின்று அவரிடம் கூறினார், தேவதாவோं की प्रार्थना सुनकर, தேவர்களின் பிரார்த்தனையை கேட்டு, வேண்டுதலை கேட்டு, பகவான் விஷ்ணு பகீரத் கே சாம்னே, பகீரதனின் முன்னால் பகவான் விஷ்ணு பிரகட் ஹுயே, தோன்றினார். और बोले, பிறகு கூறினார், பகீரத் தும் நிश्चिंत हो जाओ, நீ கவலை இல்லாமல் இரு. நிश्चिंत என்றால் கவலை இல்லாமல் இருத்தல். சிந்தா கவலை, நிश्चिंत கவலை இல்லாமல் இருத்தல். हो जाओ கவலை இல்லாமல் இருப்பாயாக. துமாரி தபஸ்யா அவசிய சஃபல் ஹோகி, உனது தபம் நிச்சயமாக வெற்றியடையும். சஃபல் ஹோகி வெற்றியடையும். और तुम्हारे पितरों को मेरे लोक में स्थान मिलेगा, பிறகு உனது முன்னோர்களுக்கு எனது உலகத்தில், எனது விஷ்ணு உலகத்தில் இடம் கிடைக்கும். தும் அப் பகவான் சிவ கா தியான் கர்த்தே ஹுயே தபஸ்யா கரோ, நீ இப்பொழுது சிவனை நினைத்து தியானம் செய். சிவகா தியான் கர்த்தே ஹுயே என்றால் சிவனையே தியானித்து கொண்டு தபஸ்யா கரோ, தபம் செய். வே தும்ஹாரி இச்சா பூரி கரேங்கே, அவர் உனது ஆசைகளை நிறைவேற்றுவார். வே துமாரி இச்சா, உனது ஆசையை பூரி கரேங்கே, நிறைவேற்றுவார் என்று விஷ்ணு பகவான் கூறிவிட்டார். பகவான் விஷ்ணு கே தர்ஷன் சே பகீரத் ரோமாஞ்சித் ஹோ கயே. விஷ்ணு பகவானின் தரிசனத்தினால் பகீரதன் மிகவும் சந்தோஷப்பட்டார். ரோமாஞ்சித் ஹோகயே என்றால் புலகாகிதம் அடைதல், மிகவும் சந்தோஷப்படுதல், அப்படி ஒரு சந்தோஷம் பட்டார். விஷ்ணு கி சலாஹ கே அனுசார் उन्होंने भगवान शिव का ध्यान करना शुरू किया. விஷ்ணுவின் அறிவுரைப்படி, சலாஹ் என்றால் அறிவுரை, அறிவுரையின்படி அவர் பகவான் சிவனை நினைத்து தியானம் செய்ய துவங்கினார். சிவகா தியான் கர்னா ஷுரு கியா, சிவனை நினைத்து தியானம் செய்ய துவங்கினார். ஷுரு கியா என்றால் துவங்கினார். ஏ தபஸ்யா பி
பெஹலே கி தர கঠিன் தீ. இந்த முறை செய்த தபமும் மிகவும் கடினமான ஒரு தபமாகும். ஏ தபஸ்யாபி, இந்த தபமும் பெஹலே கி தர முதல் முறையை போன்றே கঠিன் தீ கடினமாக இருந்தது. பகவான் சங்கர் शीघ्र ही भगीरथ की तपस्या से संतुष्ट हुए. சிவனும் பகவான் சங்கராகப்பட்டவர் ஷீக்ரஹி மிக சீக்கிரத்திலேயே பகீரத் கி தபஸ்யா சே பகீரதனது தபத்தினால் சந்துஷ்ட ஹுயே சந்தோஷமடைந்தார். சந்துஷ்ட என்ற சொல்லிற்கு திருப்தி அடைதல், சந்தோஷமடைதல், சாட்டிஸ்ஃபைடு என்பது பொருள். பகீரத் கோ தர்ஷன் தேக்கர் உன்ஹோனே கஹா. பகீரதனுக்கு தரிசனம் கொடுத்தார், காட்சி கொடுத்தார். காட்சி கொடுத்துவிட்டு அவர் கூறினார். தேக்கர் உன்ஹோனே கஹா, காட்சி கொடுத்துவிட்டு காட்சி அளித்துவிட்டு அவர் கூறினார், ராஜன் तुम्हारे अटल प्रयत्न से मैं बहुत प्रसन्न हूँ, बोलो तुम्हें क्या चाहिए. அவர் என்ன கூறினார்? உனது முயற்சியை கண்டு நான் மிகவும் சந்தோஷப்படுகின்றேன், கூறு உனக்கு என்ன வேண்டும் என்று அவர் கேட்டார். தும்ஹாரே அட்டல் பிரயத்னசே, அட்டல் என்றால் அசையாத திடமான முயற்சியை கண்டு, பிரயத்ன என்றால் முயற்சி. பஹுத் பிரசன்ன ஹூ, ஐ எம் வெரி ஹாப்பி, நான் மிகவும் சந்தோஷமடைகின்றேன். போலோ கூறு, துமே கியா சாகியே, உனக்கு என்ன வேண்டும். இந்த சாகியே என்று வந்தாலே கோ என்பது சப்ஜெக்டுடன் சேர்க்கப்பட வேண்டும், எழுவாயுடன் சேர்க்கப்பட வேண்டும். தும் ப்ளஸ் கோ, தும்கோ அல்லது தும்ஹே. சாகியே வந்தாலே எழுவாயுடன் கோ சேர்க்கப்பட வேண்டும். whenever சாகியே comes, கோ will be added with the subject. சரியா? भगवान शंकर को सामने पाकर भगीरथ का मन खिल उठा. சங்கரரை பார்த்து, சிவனை பார்த்து பகீரதனின் மனம் அப்படியே மலர்ந்து போனது. கில் உட்டா என்றால் மலர்ந்தது, மனம் மலர்ந்தது. சங்கர்கோ சாம்னே பார்க்க, எதிரிலேயே நிற்கின்றார் சிவன். அவரை கண்டவுடன் பகீரதனின் மனம் மலர்ந்து போனது. உன்ஹோனே ஹாத் ஜோடுகர் பிரார்த்தனா கி, அவர் தனது 2 கைகளையும் கூப்பி பிரார்த்தனை செய்து கொண்டார். ஹாத் ஜோடுகர் என்றால் 2 கைகளையும் கூப்புதல். பிரார்த்தனா கி, பிரார்த்தனை செய்தார். भगवान महेश्वर, मेरे पितरों की मुक्ति के लिए गंगा जी को आप पृथ्वी पर प्रवाहित करवा दीजिए. பகீரதன் என்ன பிரார்த்தனை செய்து கொண்டார்? மகேஸ்வரனே, எனது பித்ருக்களின் முக்திக்காக, எனது முன்னோர்களின் முக்திக்காக கங்கையை நீங்கள் பூமியின் மேல் பிரவாகிக்க விடுங்கள், பூமியின் மேல் ஓடச் செய்யுங்கள் என்று பகீரதன் சிவனிடம் வேண்டி கேட்டுக்கொண்டார். பகவான் சங்கர் போலே, உடனே சங்கர் சிவன் கூறினார், तुम्हारे इच्छानुसार गंगाजी पृथ्वी पर प्रवाहित होगी. உனது ஆசைப்படியே கங்கை பூமியின் மேல் ஓடும், பூமியின் மேல் பிரவாகிக்கும். இச்சானுசார் என்றால் ஆசைப்படி, இச்சா ப்ளஸ் கே அனுசார் இச்சானுசார். உனது ஆசைப்படி கங்காஜி பிருத்வி பர் பூமியின் மேல் பிரவாகித் ஹோகி, ஓடும், பிரவாகமாகும் என்று அவர் கூறினார். இஸ்ஸே துமாரே பித்ரோங்கோ முக்தி பிராப்த ஹோகி, இதனால் உனது பித்ருக்களுக்கு, உனது முன்னோர்களுக்கு முக்தி கட்டாயம் கிடைக்கும். முக்தி பிராப்த ஹோகி, முக்தி கிடைக்கும். முக்தி என்பது பெண்பால் சொல், எனவே பிராப்த ஹோகி என்று வந்துள்ளது. शंकर के इतना कहते ही தேவகங்கா பிருத்வி பர் உத்தர் ஆயி. இப்படி சங்கரர் கூறிய உடனேயே, சிவன் கூறிய உடனேயே தேவகங்கையாகப்பட்டது பூமியின் மேல் இறங்கி வந்தது. உத்தர் ஆயி, உத்தராயி என்றால் இறங்கி வந்தது. உன்கே பிரவாக கா வேக் पृथ्वी सह नहीं सकेगी, इसलिए शंकर ने उन्हें अपनी जटाओं पर ले लिया और पृथ्वी पर छोड़ दिया. கங்கை மிகவும் வேகமாக வந்தது. இந்த கங்கை ஓட்டத்தின் வேகத்தை பூமி தாங்காது என்பதனால் சங்கரர், சிவன் முதலில் அதை தன் தலையில் வாங்கி கொண்டார். ஜட்டாவும் பர் லேலியா, தனது ஜடையில் வாங்கி கொண்டார், தலையில் வாங்கி கொண்டார். और पृथ्वी पर छोड़ दिया, அதன் பிறகு பூமியில் அதை படரவிட்டார். பிரவாக என்றால் பிரவாகம், வேகம்.
பிருத்வி சஹ நஹி சகேகி, பூமியினால் தாங்க முடியாது. ஃப்யூச்சர் டென்ஸ் வந்து உள்ளது பாருங்கள், எதிர்காலம். சஹ நஹி சகேகி, அதால் தாங்க முடியாது. இஸ்லியே, அதனால் शंकर ने उन्हें अपनी जटाओं पर ले लिया, शंकरन தனது தலையில் ஏற்றுக்கொண்டார். பிறகு பிருத்வி பர் छोड़ दिया, பூமியில் விட்டார், பூமியில் அதை போகுமாறு விட்டார். उसकी धारा राजा भगीरथ के पीछे पीछे चलती हुई उस स्थान पर पहुंची जहां सगर राजकुमार भस्म के रूप में पड़े हुए थे. இந்த கங்கை, பூமியில் விழுந்த கங்கை ராஜா பகீரதனின் பின்னாலேயே ஓடி சென்றது. அவர் பின்னாலேயே ஓடி சென்று அந்த இடம் வரைக்கும் சென்றது. எந்த இடம் வரைக்கும்? ராஜகுமாரர்கள், சகர ராஜகுமாரர்கள் சாம்பலாக இருந்தார்கள் அல்லவா, அந்த இடம் வரைக்கும் அந்த கங்கை சென்றது. உஸ்கி தாரா, அதன் பிரவாகம், கங்கையின் பிரவாகம் ராஜா பகீரத் கே பீச்சே பீச்சே சல்தி ஹுயி, ராஜா பகீரதனின் பின்னாலேயே சென்று கொண்டு ஊஸ்தான் பர் பहुंची, அந்த இடத்தை சென்றடைந்தது. ஜஹா சகர ராஜகுமார் பஸ்ம கே ரூப் மே படே ஹுயே தே, எங்கு சகர ராஜகுமாரர்கள் சாம்பலாகி சாம்பல் வடிவத்தில் கிடந்தார்களோ அந்த இடத்தை அது சென்றடைந்தது. பவித்ர தேவ நதி கங்கா கே ஸ்பர்ஷ சே சபி ராஜகுமார், சபி சகர ராஜகுமார் ஷாப் சே முக்த ஹோக்கர் பகவான் விஷ்ணு கே லோக் பहुंच गए. இந்த பவித்திரமான தேவ நதி, கங்கையை தேவ நதி என்று கூறுவார்கள். இந்த தேவ நதியாகப்பட்ட கங்கை தொட்டவுடனேயே, அதன் ஸ்பரிசம் பட்டவுடனேயே சகர ராஜகுமாரர்கள் சாபத்திலிருந்து முக்தி அடைந்தார்கள். அவர்கள் விஷ்ணு லோகத்திற்கு சென்றார்கள். பவித்ர தேவகங்கா, தேவநதி கங்கா கே ஸ்பர்ஷசே, கங்கையின் ஸ்பரிசத்தினால், அது தொட்டதினால் சபி சகர ராஜகுமார், எல்லோ சகர ராஜகுமாரர்களும் ஷாப் சே முக்த ஹோக்கர், சாபத்திலிருந்து விடுபட்டு பகவான் விஷ்ணுக்கே லோக் பहुंच गए, விஷ்ணு லோகத்தை அடைந்தார்கள். ராஜா பகீரத் கே अथक प्रयत्न से देवलोक की गंगा पृथ्वी पर बहने लगी. கங்கை என்பது தேவலோகத்து நதி. அது பகீரதனின் விடாத முயற்சியினால், அத்தக் பரிஷ்ரம், அத்தக் பிரயத்தன என்றால் விடாத முயற்சி, விடாமுயற்சியின் காரணமாக பூமிக்கு வந்தது. தேவலோக கங்கை பூமிக்கு வந்தது. பூமிக்கு வந்து ஓடத் துவங்கியது. பெஹனே லகி, ஓடத் துவங்கியது. தப் சே லேக்கர் ஆஜ் தக் கங்கா நதி பராபர் பஹதி हुई பாரத் கோ சுக் பहुंचा रही है. தப் சே, அப்போது முதற்கொண்டு இன்று வரை கங்கை ஓடிக்கொண்டே இருக்கின்றது. பாரதத்திற்கு சுகத்தை கொடுத்து கொண்டு இருக்கின்றது, சந்தோஷத்தை கொடுத்து கொண்டு இருக்கின்றது. கங்கை நதி நமக்கெல்லாம் பெருமை அல்லவா? அந்த நதியை கொண்டு வந்தவர் பகீரதன். தபுசே என்றால் அப்போதிலிருந்து, ஆஜ் தக் என்றால் இன்று வரை. கங்கா நதி பராபர் பெஹதி ஹுயி, பராபர் என்பதற்கு இங்கு கண்டினியூஸ், தொடர்ந்து என்பது பொருள். பராபர் என்ற சொல்லிற்கு ஈக்குவல், சமமான என்ற ஒரு பொருள் உள்ளது. இங்கு அதற்கு கண்டினியூஸ், தொடர்ச்சியாக, இடைவிடாமல் ஓடிக்கொண்டே இருக்கின்றது. ஓடி இந்தியாவை சுகமடைய செய்கின்றது, இந்த பாரத பூமியை சுகமடைய செய்கின்றது. இப்படி கங்கை நதியின் வரலாற்றை இந்த கதையில் நாம் பார்க்கின்றோம். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கின்றதா? இதை மீண்டும் கேட்டு பாருங்கள். பல வார்த்தைகளை, பல சொற்களை நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். சரியா? தன்யவாத், நன்றி.